மக்களே, நம்ம இப்போ முட்டை குழம்பு வைக்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், நல்லா வதக்கிக்கணும். மண்சட்டியில் முட்டை குழம்பு. மண்சட்டியில் சமைச்சா உடம்புக்கு எவ்வளோ நன்மை தெரியுமா? நல்ல பொன்னிறமாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி பழம், பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டு வதக்கிக்கிடணும். முருங்கைக்கீரை இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் முட்டை மசாலா, கொஞ்சம் வத்தப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, நம்ம விறகு அடுப்பில் தான் சமைக்கிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கொதி வரணும். கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் கரைசல் ஊற்றணும். குழம்பு கொதிக்கி அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற்றணும். கிண்டி விடணும். அதுக்கப்புறம் மூடி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை உடைச்சி ஊற்றணும். கொதிச்சு வருது பாருங்கள். லைட்டாக கிண்டி விட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் முட்டையை உடைச்சி இதில் ஊற்றணும். பாருங்கள், முட்டையை உடைச்சி ஊற்றணும். ஏன்னா யார் சப்போர்ட்டும் இல்லாமல் நான் தனியாகவே வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டப்பட்டால் தான் எதையும் முன்னேற முடியும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை நான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரேன். 4 முட்டை உடைச்சிருக்கேன் மக்களே. பாருங்கள், 4 முட்டை உடைச்சிருக்கேன். இது எப்படின்னா, முட்டை குழம்புக்கு முட்டை உடைக்காமலே ஒரு முட்டையை போட்டால் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். மூடி வைங்க. முட்டை கிண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முட்டை களைஞ்சிருன்னு. ஏன்னா இது புது பானைனால லைட்டாக கிண்டிக்கிடுவேன். புது பானைனால கொஞ்சம் அடியில் ஒட்ட தான் செய்யும். நம்ம தான் அதை பார்த்து கிண்டணும். மெதுவாக தான் கிண்டணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்ல மணமாகவும் இருக்குது.